we are focusing on section D physics board exam க்கு long answer section பார்த்துட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட்டான ரிப்பீட்டடான கேட்ட 5 மார்க் क्वेश्चंस நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 25 மார்க் செக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி 5th லெசனில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் இன்னொரு 5 மார்க் பார்த்துருந்தோம். 2 5 மார்க் ஏற்கனவே பார்த்துட்டோம். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், அதே மாதிரி we also saw emission spectra. அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்ட இன்னொரு கொஸ்டின் தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. வாட் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அங்கே எழுதின மாதிரி இங்கே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா என்னதுங்கிறது முதல்ல மென்ஷன் பண்ணி வாட் ஆர் த 3 டைப்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாலே யூ வில் கெட் 2 மார்க்ஸ். ஸோ முதல்ல அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா என்னதுன்னு பார்த்துக்கலாம். when light is allowed to pass through any medium, அங்கே வந்து செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ் எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னு சொல்லியிருந்தேனோ இங்கே வந்து அந்த லைட் வந்து அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ்க்கு, ஸோ it will pass through an absorbing substance and டைரக்டா செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ்லேருந்து எடுக்காம வரக்கூடிய லைட்டை ஏதாவது ஒரு அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ் வழியா பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணோம்னா அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டைரக்டா செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஆனால் இது வந்து லைட்டை ஏதாவது ஒரு அப்சார்பிங் மெட்டீரியலுக்குள்ள பாஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் வரத இட் பிகம்ஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ். நடுவில் எந்த சப்ஸ்டன்ஸ் வச்சிருக்கியோ, பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆர் எனி அதர் மெட்டீரியல், குளோரோஃபில்ம், மெக்னீஷியம் சொல்யூஷன், எந்த சொல்யூஷனை வச்சிருக்கியோ அதனோட கேரக்டரிஸ்டிக் அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரால நமக்கு தெரியும். இதுலேயும் அதே மாதிரி 3 ஸ்பெக்ட்ரா இருக்கு. கண்டினியூஸ் வார்த்தையை தப்பில்லாம எழுது. எமிஷன் ஸ்பெக்ட்ரா இல்லை, திஸ் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ when light is allowed to pass through a medium or an absorbing substance, then the spectrum obtained is called as absorption spectrum. It is a characteristic of the absorbing material or substance. Absorption spectra can be classified into 3: continuous absorption spectrum, line absorption spectrum, and band absorption spectrum. When we pass white light through a blue glass plate, it absorbs all the color except blue and gives a continuous absorption spectrum. ஸோ ப்ளூ கலரை மட்டும் பாஸ் பண்ணி மற்றது எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கிது, எல்லா கலர்ஸும் அப்சார்ப் ஆகிறதுனால யூ கெட் அ கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஒன்லி ப்ளூ கலர் மட்டும் தான் பாஸ் ஆகுது. தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ரெண்டாவது, when the light from the incandescent bulb is passed through cold gas, அங்கே வந்து எக்ஸைட் பண்ணியிருந்தோம் ஹாட் கேஸாக இருந்தது, இங்கே வந்து கோல்டு கேஸ். The spectrum obtained through the dispersion due to the prism is line absorption spectrum. ஹீட் ஆகாம, எக்ஸைட் ஆகாம, கோல்டு நார்மல் டெம்பரேச்சரில் ஆர் லெசர் கோல்டு மெட்டீரியலில் இருக்கிற மீடியம் வழியாக பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இட் கிவ்ஸ் யூ அன் அப்சார்ப்ஷன் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இஃப் த லைட் ஃப்ரம் அன் கார்பன் ஆர்க் இஸ் மேட் டு பாஸ் த்ரூ சோடியம் வேப்பர், a continuous spectrum of carbon arc with 2 dark lines is obtained. So continuous lineல 2 yellowக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரீக்வன்சி, yellowக்கு ஸ்பெசிஃபிக்கான வேவ் லெங்த் இருக்கிற அந்த 2 லைன் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அங்கே வந்து அந்த 2 yellow கலர் லைட்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபுல் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தில் 2 டார்க் லைன்ஸ் தெரியும். அந்த 2 லைன் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும், yellowக்கு கரஸ்பாண்டிங்கானது. திஸ் இஸ் கால்ட் அஸ் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் when the white light is passed through iodine vapors, dark bands of continuous bright background. ஒரு கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்டில் டார்க்கான லைன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் டார்க் line absorption spectrum. This type of band is also obtained when light is passed through diluted solution of blood or chlorophyll through the certain solutions of organic or inorganic material. Blood samples குள்ள, chlorophyll samples குள்ள, cold ஆன இந்த substance குள்ள, vapors குள்ள என்ன பாஸ் பண்ணுறோம் நம்ம, white light பாஸ் பண்ணும்போது you get dark bands. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 5 மார்க் வாங்கக்கூடிய another question repeatedly asked for the board exams several times. Thank you. Keep watching.